Bashas கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் பிளான் ஃபார் அ வீக் இன் தமிழ் எபிசோட் நம்பர் 3. ஸோ இந்த வீக் தட் இஸ் 9th to 13th ஏப்ரல் நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மண்டே மார்னிங் வந்து மேகி மசாலா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து மாவு அரைக்காததுனால நான் மேகி மசாலா பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் ராய்த்தா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி வந்து கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சுட்டு ஆனியன் ராய்த்தா அதுக்கு நாங்கள் வச்சுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நான் மண்டே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறது. ஸோ ரொம்ப ஈஸி தான் அது பண்ணுறது, நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். டின்னரில் வந்து இன்ஸ்டன்ட் ரவை தோசை பண்ணிவிட்டு வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரவை தோசை நீங்கள் யூஸ்வலாக மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1 ஹவருக்கு அந்த பேட்டரை வந்து நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த தோசை. பிரேக்ஃபாஸ்ட் டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் அப்புறம் பீனட் சாலட் செய்யலாம். வேர்க்கடலையும் ஸ்வீட் கார்னும் போட்டு சாலட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்வீட் கார்ன் இந்த வீக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்வீட் கார்னையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இந்த வீக்கே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லஞ்சில் வந்து முள்ளங்கி சாம்பார், வாழைப்பூ பொரியல் அப்புறம் வந்து சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ முள்ளங்கி சாம்பார் வந்து தண்ணி காய் அப்படின்றதுனால இது நம்ம லஞ்சில் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். வாழைப்பூ பொரியல் முள்ளங்கி சாம்பாருக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பருப்பு போட்டு செய்யலாம். ஆனால் நான் வந்து பொரியல் செய்யும்போது பருப்பு போட மாட்டேன், வெறும் பொரியல் தான் செய்வேன். இப்போ டின்னரில் வந்து இட்லி தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் சண்டே நைட்டு மாவுக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சுட்டு மண்டே மார்னிங் அரைப்பேன். ஆனால் சண்டே என்னால் அரைக்க முடியல அப்படின்றதுனால நான் டியூஸ்டே மார்னிங் அரைச்சிட்டேன். அதனால் எனக்கு டின்னருக்கு வந்து இட்லி மாவு இருந்துச்சு. ஸோ இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இதில் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இட்லி மாவு நான் அரைக்கும் போதே வந்து தேவையான அப்பம் மாவும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். 2 பிரித்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இந்த தடவை நான் தோசை போடாமல் அப்பம் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பம் அப்புறம் தேங்காய் பால் செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பிளான் பண்ணியிருக்கேன். புளியோதரை ரைஸ்க்கு வந்து தேவையான புளிக்காய்ச்சல் வந்து நான் வந்து டியூஸ்டே டின்னர் செய்யும் போதே அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு மார்னிங் வந்து நம்மளால் அது சமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது இந்த ரைஸ்க்கு அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் உங்களுக்கு நான் போட்டுறேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். டின்னருக்கு வந்து அன்றைக்கி கோதுமை தோசை அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கோதுமை தோசையும் வந்து நான் அன்றைக்கி நமக்கு இட்லி மாவு அரைச்சதில் கொஞ்சம் நம்மளுக்கு அதில் பேட்டர் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாவோடு கலந்து கோதுமை ரவை அதெல்லாம் கலந்து நம்ம அதில் கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து வெனஸ்டே டின்னருக்கு. தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மில்லட்ஸ் கஞ்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட்ஸ் கஞ்சியில் வரகரிசி, குதிரைவாளி அப்புறம் கம்பு போட்டு நைட்டு வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா மிக்சியில் ஊட்டிட்டு அதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கஞ்சி காய்ச்சணும். ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் போட்டு அப்புறம் வந்து மோர் போட்டு நீங்கள் அதை நல்லா கஞ்சி நம்ம நார்மலாக கம்பு கேழ்வரகு கஞ்சி எப்படி நம்ம கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி அதோட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு குழம்பு அப்புறம் வந்து பருப்பு துவையல் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தட்டாம்பயிறு வந்து வெள்ளை தட்டாம்பயிறு இல்லாட்டினா காராமணின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட டெய்லி லஞ்ச் ரொட்டீன் எபிசோடில் நான் அதை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட நான் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு பண்ணுறது. ஸோ கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு பருப்பு துவையல் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து ரவை கிச்சடி பிளான் பண்ணியிருக்கேன். கேரட் பீன்ஸ் அப்புறம் பட்டாணிலாம் போட்டு ரவை கிச்சடி பண்ணலாம். நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரவை கிச்சடி வந்து தேர்ஸ்டே நைட் டின்னருக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரெட் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரெட் இந்த வீக் ஃப்ரைடே அன்றைக்கி தான் நான் வாங்க போகிறேன். ஏன்னா ஃப்ரைடே வாங்கினோன்னா சாட்டர்டே அன்றைக்கும் நம்ம சாட்டர்டே இல்லை சண்டே அன்றைக்கி நம்மளுக்கு டிஃபனுக்கும் ஆயிரும். ஸோ பிரெட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அது நம்ம ரெண்டு நாளைக்கு நான் வச்சுக்குவேன் அதை. ஸோ பிரெட் உப்புமா வித் ஆர் வித்தவுட் எக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து முட்டை போட்டு தான் செய்வேன். அன்றைக்கி மத்தியானத்துக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செஞ்சுட்டு பீட்ரூட் கூட்டு அப்புறம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கருணக்கிழங்கு புளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது போட்டு புளிக்குழம்பு செஞ்சுட்டு அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டு கூட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க. பீட்ரூட் கூட்டு இந்த புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடலைப்பருப்பு போட்டு பீட்ரூட் செய்வேன். ஸோ அதுக்கும் இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நான் ஃப்ரைடே லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது. ஃப்ரைடே நைட்டில் வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். அதனால வந்து நான் நைட்டுக்கு ஸ்வீட் கார்ன் சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்வீட் கார்ன் நான் டியூஸ்டே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரைடே
ஃப்ரைடே அன்றைக்கி அந்த இன்னொரு ஸ்வீட் கார்னை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்வீட் கார்ன் போட்டு நான் சப்பாத்தி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுதான் நான் இந்த வீக்குக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மெனு பிளான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.